அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள்லாம் அவருடைய நடிப்புல இப்போ ஒரு ஸ்லம் டாக் அப்படின்ற திரைப்படம் ரெடியா இருக்கு. அந்த திரைப்படம் ஒரு தெலுங்கு டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு கில்லிலாம் அங்க தெலுங்குல பண்ணியிருக்காரு. பூரி ஜெகநாத். பூரி ஜெகநாத். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரா பார்க்கும்போது ஒரு கமர்ஷியலா இருக்கு. பட் என்ன அப்படின்ற மாதிரி புரியாத ஒரு புதிரா இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அந்த படம் எப்படி வந்திருக்கு? பூரி ஜெகநாத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்தவர், தெலுங்குல மிக முக்கியமான இயக்குனர் அவர். ஆனால் அண்மை காலமா ராம்கோபால் வர்மா மாதிரி ஆயிட்டார். இந்த தாய் கிழவி படம் பண்ணோடனே அந்த டைரக்டருக்கு டேட்டை கொடுத்து அவரை படம் பண்ண வச்சதே சிவகார்த்திகேயன். ஸோ அப்படி இருக்கும்போது அது பிரேக் ஆகிற அளவுக்கு சண்டை வராது, ஒரு மனஸ்தாபம். அவருக்கு வேணா ஒரு சின்ன என்னடா இது ஒரு படம் நம்மளை கவுத்து விடுச்சேன்னு தோணும். அந்த வேகத்தில் அவர் எந்திரிக்கணும்னு நினைப்பாரு. அதனால ஏஜிஎஸோட படம் பண்ணுறாரு. அவருடைய வெற்றியெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் ஓடுவார். அது பெரிய ஓடுற குதிரை தான். ஒரு ரெட் ஜெயண்ட் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய படம் எடுக்கிறது, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பழைய மாதிரி ஈஸியான விஷயமா இல்லை. அப்படி ஒரு தகவல் உறுதியாக ஓடிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில். அது வரத்துக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. லோகேஷ் கனகராஜுக்கு இருந்த மரியாதையும் புகழையும் அவரே கெடுத்துக்கிட்டார் கூலி படத்தில். சூர்யாலாம் அவ்வளவு நம்பினார் அவர். இப்போ ரோலக்ஸ் கதையை நான் பண்ணுறேன்னு லோகேஷ் கனகராஜ் வந்தால் கூட அதற்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள்லாம் அவருடைய நடிப்புல இப்போ ஒரு ஸ்லம் டாக் அப்படின்ற திரைப்படம் ரெடியா இருக்கு. அந்த திரைப்படம் ஒரு தெலுங்கு டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு கில்லிலாம் அங்க தெலுங்குல பண்ணியிருக்காரு. பூரி ஜெகநாத். பூரி ஜெகநாத். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரா பார்க்கும்போது ஒரு கமர்ஷியலா இருக்கு. பட் என்ன அப்படின்ற மாதிரி புரியாத ஒரு புதிரா இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அந்த படம் எப்படி வந்திருக்குன்ற ஒரு பூரி ஜெகநாத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்தவர், தெலுங்குல மிக முக்கியமான இயக்குனர் அவர். கண்டிப்பா. ஆனால் அண்மை காலமா ராம்கோபால் வர்மா மாதிரி ஆயிட்டார். செட்பேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் தான் அவர் விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. பெரிய அளவு எதிர்பார்க்குறாங்க. அது ட்ரெய்லரும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் பார்ப்போம், வெயிட் பண்ணி படமாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக. அண்ட் விஜய் சேதுபதி அவர்களும் பாலா சார் கூட ஒரு படம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி, அது ஒன்று ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பாலா சார் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சோகம் அப்படின்றது ஒன்று பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி எந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிய வந்துதானா? இதை பற்றி பேசலாம். இந்த முறை அவரோட ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் ராஜமுருகன், கொம்பன் முத்தையா, அப்புறம் ஏஎல் விஜய், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் பாலாவை பொறுத்தளவுக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் அவரை அந்த தேரை நகர்த்தி வேற ஒரு பக்கமாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆமாம். செய்யான் திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் என்ன தானே பண்ணாங்க? ஏன்னா நடுவில் அந்த டேரக்டருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஏதோ ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சுங்களா? எப்போவுமே வருங்க. அது ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் வரும், ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் வரும். இது டைரக்டர் ஒன்று நினைப்பாரு, இது தேவையானு ஹீரோ நினைப்பாரு. ஸோ இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது தான். ஸோ அதைத்தான் நம்ம வலைப்பேச்சில் பதிவு பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரேடியாக கட்டி உருண்டு சண்டை போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டே கலவரக்காடாக இருக்குன்னா நம்ம சொல்லலை. ஒரு மனஸ்தாபம், அவ்வளோதான். ஒரு மனஸ்தாபம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். அது உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த படத்தில் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த தாய் கிழவி படம் பண்ணோடனே அந்த டைரக்டருக்கு டேட்டை கொடுத்து அவரை படம் பண்ண வச்சதே சிவகார்த்திகேயன். ஸோ அப்படி இருக்கும்போது அது பிரேக் ஆகிற அளவுக்கு சண்டை வராது, ஒரு மனஸ்தாபம். டூட் 2 அப்படின்ற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. இப்போ மற்ற படங்கள்லாம் நம்ம பார்ட் 2 பண்ணோம்னா அது ஒரு ஸ்கோப் இருக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும். எப்படி டூட் 2ன்னு ஒன்று போடுவாங்கன்ற போதே ஒரு எக்ஸைட்மெண்ட். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி நடந்தது? இல்லை, அது அறிவிக்கப்பட்ட இதான்னு தெரில, சுயேட்சியமாக இருக்கலாம். ஆமாங்க. பட்டு அந்த டைரக்டர் சிம்பு வச்சு தான் எடுத்து படம் பண்ண போகிறாரு. அது டூட் 2வாக இருக்குமா என்னங்கிறது அது அப்போ பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம அதை கேள்விப்படல, அது எது உண்மைன்னு தெரியல. அது நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா, அவர் பிரதீப் சார்கிட்டே ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அது இந்த டூட் 2ஓட கண்டினியூஸாக சொல்லியிருக்காரு. பிரதீப் சாரை வச்சு அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும். ஏன்னா அந்த காம்பினேஷன் பெரிய வெற்றி பட காம்பினேஷனாக மாறிடுச்சு. அது 2ங்கும் போது இன்னும் கூட ஒரு பெரிய வலிச்சு கிழிச்சு கொண்டு போவாங்க எங்கேயாவது, வேற ஒரு ஹீரோயின். சூப்பர். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் தான் அடுத்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் இருக்கு. என்ன ஐடியாவில் இருக்காரு? ஏதாவது ப்ராஜெக்ட் கமிட் பண்ணிட்டாரா? அவருக்கெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குங்க. அது ஒரு படம் கொஞ்சம் செட்பேக் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அவர் என்ன ஒரே டே இல்லாமல் போய் வர்றாரு. கண்டிப்பாக. நிறைய ஏஜிஎஸ்க்கு படம் பண்ணுறாரு. அடுத்தடுத்து நிறைய நிறுவனங்கள் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் ஒரு ஃபார்முலாவை இங்கே கொடுத்தவர் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வேணா ஒரு சின்ன என்னடா இது ஒரு படம் நம்மளை கவுத்து விட்டுச்சேன்னு தோணும்.
அந்த வேகத்தில் அவர் எந்திரிக்கணும்னு நினைப்பார்ல. அதனால் ஏஜிஎஸோட படம் பண்ணுறாரு. கட்டாயமாக அவருடைய வெற்றியெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் ஓடுவார். அது பெரிய ஓடுற குதிரை தான். அண்ட் ரஜினி கமல் காம்பினேஷனில் உருவாக போகிற படம் ரெட் ஜெயண்டோட ப்ரொடக்ஷன், நெல்சன் டைரக்ஷன். இந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப்ட் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் பேசும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று இந்த ஆட்சி மாற்றம். இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய படம் எடுக்கிறது, அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பழைய மாதிரி ஈஸியான விஷயமா இல்லை. ஸோ ஒருவேளை அதன் காரணமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினியும் கமலும் இணைகிற படத்தை யார் தயாரிக்கணும், யார் தயாரித்தா சரியாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்தா ரெட் ஜெயண்ட் தயாரித்தா தான் சரியாக இருக்கும். வேறு யாரும் இல்லைன்னா சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒன்று தயாரிக்கணும், இல்லைன்னா ஏஜிஎஸ் மாதிரி ஒருத்தர் தயாரிக்கணும். வேறு யாரும் இங்கே தமிழில் வந்து தயாரிப்பதற்கு பெரிய ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த படம் குறித்து ஏன் இப்படிலாம் தகவல்கள் வருதுன்னு நமக்கு தெரியல. பட்டு அப்படி ஒரு தகவல் உறுதியாக ஓடிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில். அது வரத்துக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு. ஒருவேளை அதற்கு முன்னாடி வர்ற படத்துலேயே ஏதாவது ஒன்று ரஜினியும் கமலும் வந்துருவாங்களாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ராஜ்கமல் ஜெயிலர் 2 இல்லை, ராஜ்கமல் தயாரிக்கிற படம் ரஜினி படம் இருக்கு இல்லையா, 173, அதுலேயே கூட அதுலேயே கூட கமல் உள்ளே வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அது நடக்காமல் போச்சுன்னா எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரில. பட்டு ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற அந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கு தமிழ் சினிமா, தமிழ் திரையுலகமே காத்திருக்கு. இன்னொன்று, கமல் அண்மையில் வெளிநாட்டுக்கு போய் அந்த படத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தார். மேக்கப் சாதனங்கள், அப்புறம் இன்னும் சில தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அவர் நம்பிக்கையோட இருக்காரு, இந்த படத்தை நம்ம பண்ணணும் ரெட் ஜெயண்ட் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்லாம் நம்பிக்கையோட தான் இருக்காரு. பட் இங்கே சூழ்நிலைகள் எப்படி அமையுதுன்னு தெரியல. கண்டிப்பாக. அண்டு அஸ்வத் மாரிமுத்தோட ப்ராஜெக்ட்னா, இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டாக்டராக நடிக்க போறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் சூர்யா சாரும் நடிக்க போறாரு. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக 5 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் சென்னையில் இருந்தார், அவர் காலமாயிட்டார். அவர் கதையை தான் சூர்யாவை வச்சு எடுக்க போறாரு. ஞானவேல், தாசே ஞானவேல், ஜெய்பீம் டைரக்டர். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்போ வேட்டையன் படம் பண்ணும்போது அவர் சில கதைகள்லாம் சொல்லியிருப்பார்ல ரஜினி. ஆமாம், ஒருவேளை இவர் அந்த லைனை சொல்லிட்டாரா என்னங்கிறது தெரியல. பட் அங்கே விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது அவர் 5 ரூபா டாக்டர் கிடையாது, ஆனால் டாக்டர் வந்துடுறாங்க, நேர்மையான டாக்டரு, நல்ல டாக்டரு, 5 ரூபா டாக்டர் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அது ஒருவேளை 5 ரூபாயை மட்டும் உருவிட்டு மற்றதெல்லாம் எடுத்துட்டாங்க, என்னன்னு தெரியல. இந்த கமல் சார் தான் அதுக்கப்புறமா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஹீரோவா கமிட் ஆகாம இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, கல்கி 2ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் மத்த எந்த ப்ராஜெக்ட்லயும் அவரை பார்க்க முடியல. என்ன பிளான் பண்ணியிருக்காரு, அடுத்து எந்த இயக்குனர் கூட படம் பண்ண போறாரு? இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி அடுத்து அன்பறிவு படம் ஒன்று இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கட்டாயமா அதுல அவர் பண்ணதான் போறாரு. ஒருவேளை அது இன்னும் தள்ளி போச்சுன்னா சிபி சக்கரவர்த்தி வந்து அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை ரஜினி வேணான்னு சொல்லிட்டாருன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம கம்பவுண்ட்லேயே படம் பண்ணலாம் அப்படின்னு ராஜ்கமலில் சொல்லி அவருக்கு ஆஃபீஸெல்லாம் போட்டு கொடுத்து வேலை நடந்துட்டு இருக்கு. ரஜினி நடிக்காத கதையில் ஒருவேளை கமல் நடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சிவகார்த்திகேயன் மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஆள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விஜய் சேதுபதினா ஏகப்பட்ட ப்ராஜெக்டை கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அந்த மணிரத்னம் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்றதே மர்மமாக இருக்கும். மணிரத்னத்திட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டதா ஒரு தகவல். மணிரத்னம் மாதிரி பெரிய டைரக்டர்கள் கதை வந்து முழுக்க சொல்ல மாட்டாங்க, சும்மா ஒரு லைனாக சொல்லுவாங்க, அவங்கள நம்பி தான் நீங்கள் போகணும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட போய் எனக்கு முழு ஸ்கிரிப்டையும் கொடுங்க அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னாருன்னா அவர் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து அது நடக்குமா, அல்லது அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுமுகங்களை வச்சு ஒன்று பண்ண போகிறாராங்கிறது தெரியல. ஒரு டவுட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் தகவல் வந்த பிறகு நம்ம பேசுவோம். இந்த பூரி ஜெகநாத் சாருடைய படம் இருக்கலாம், அங்கே விஜய் சேதுபதிக்கும் நம்மளுடைய விடிவி கணேஷ் சாருக்கும் ஒரு சின்ன ஃபன்னான ஒரு மூமெண்ட் நடந்தது. பட் அது நடந்ததுக்கு அப்புறமா வெளியில் பயங்கர பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சட்டமன்றத்துக்கு போலையா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை விஜய் சேதுபதி சார் ஏன்டா பேசணும்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. என்ன நடந்தது, ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது? இல்லைங்க, விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் சேதுபதியை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அவர் வாழ்த்து சொன்னார் நம்ம தலைவருக்கு, தலைவர் சிஎம் ஆனார். திரையுலகமே வந்து போய் நேரடியாக அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னிச்சு, ட்வீட்லாம் பண்ணாங்க. விஜய் சேதுபதி பண்ணலாம் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவர் சொல்லலைங்கிற மாதிரி தான் இருக்குது, நானும் கவனித்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடிவி கணேஷை கிண்டல் பண்ணுற விதத்தில், ஏன்னா விடிவி கணேஷ் வந்து பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போனார், தாவேகா சார்பாக பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனார். அப்போவே பல பேர் அவரை வந்து எச்சரித்தாங்க, திமுகவினுடைய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க,
நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு அவரையும் நம்ம ஜெய்யையும் பயங்கரமாக இது பண்ணாங்க, வான் பண்ணாங்க. ஏன்னா சினிமாவிலே அப்புறம் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்ட்டு. பட் அவங்க 2 பேரும் துணிச்சலாக இல்லைங்க, நாங்கள் வந்து முடிவெடுத்தது தான் சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சாரம்லாம் பண்ணார். இதையெல்லாம் விஜய் சேதுபதி கவனிச்சுட்டு இருந்துட்டு அவரை ரொம்ப நக்கலாக தான் அதை சொல்கிறார், சட்டமன்றத்துக்கு போகலையா அப்படின்ட்டு. அது வந்து தப்பு இல்லை. அது நீங்கள் அவர் ஒருவேளை தேர்தலில் நின்னாருன்னா கட்டாயமாக விடிவி கணேஷ் ஜெயிச்சு அவரும் ஸ்ரீநாத் மாதிரி ஒரு மந்திரியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ அவருக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கும்ல, நான் இவர் சிஎம்மாக வரணும், இந்த கட்சி வரக்கூடாதுன்னு கணிக்கிறதுக்கோ அல்லது சொல்கிறதுக்கோ எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த மாதிரி விடிவி கணேஷுக்கு இருக்குது. முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லைன்னா தள்ளிப்போங்க, அவ்வளோதானே. அதுவே நக்கல் அடிப்பதுங்கிறது ஏற்றுக்க முடியாதுல்ல. ரோலெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் இது ரொம்ப நாளாக நடக்க போதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அதுதான் சூர்யா சாரோட 50வது படமாக வரப்போகுதுன்னாங்க. நான் இப்போ அப்படி இப்படின்னு மாறிடுச்சு. இந்த ரோலெக்ஸ்ன்ற ப்ராஜெக்டை பண்ணுறாங்களா இல்லையா? லோகேஷ் கனகராஜுக்கு இருந்த மரியாதையும் புகழையும் அவரே கெடுத்துக்கிட்டார் கூலி படத்தில். கண்டிப்பாக கூலி படத்தோடைய ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று லோகேஷ் கனகராஜுக்கு இதுக்கு முன்னும் கிடைக்காது பின்னும் கிடைக்காது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணாங்க, அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, அவரை எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அதே மாதிரி ரஜினி வந்து முழுமையாக நம்பி நடித்த படம் அது. அப்போ அவ்வளவு சலுகைகள் கொடுத்தும் ஒரு தோல்வி படத்தை அவர் கொடுத்துட்டாரேங்கிற கோபம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. சூர்யாலாம் வந்து அவ்வளவு நம்பினார் அவர். இப்போ ரோலக்ஸ் கதையை வந்து நான் பண்ணுறேன்னு லோகேஷ் கனகராஜ் வந்தால் கூட அதற்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. ஸோ இந்த சூழ்நிலையில் அதான் 50வது படமாக அது வேண்டாம் அப்படின்ட்டு போகிறாங்க. லோகேஷும் ஒரு வெற்றி படத்தை இங்கே கொடுத்தா தான் பழைய மரியாதை. அது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஹீரோவும் நம்பி வர மாட்டாங்க. பட் அதுக்குள்ளே அல்லு அர்ஜுன் சாரோட ப்ராஜெக்ட் அவர் கமிட் பண்ணியிருக்காருன்னா அது எப்படி நடந்தது? இல்லைங்க, அது இன்னும் டிஸ்கஷன் லெவலில் தானே இருக்குது, இன்னும் ஷூட்டிங் எல்லாம் போகலையோ. ஆமாம், அனௌன்ஸ்மெண்ட்டோட அப்படியே நிற்கிது. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், அவ்வளோதான். ஓகே, அது நடக்குது நடக்காமல் போகுதுங்கிறதெல்லாம் இவர் கொடுக்குற ஸ்கிரிப்டை பொறுத்து இருக்குது. ஒரு லைன் சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கு, டெவலப் பண்ணுங்கன்ட்டாங்க. அது சரியான கதையாக வந்தால் தானே அவர் பண்ணுவார். அதற்கான முயற்சியில் இருக்காருன்னு பார்க்கலாம். ரஞ்சித் அவர்கள்லாம் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் சார்பேட்டான்றாங்க, இன்னொரு பக்கம் சூர்யா சாருக்கு கிரே மேன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தாரு, அதுன்றாங்க. என்ன ஐடியாவில் இருக்காரு? ஆக்சுவலாக சூர்யாவோட ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேட்டுவம் படத்தை முடிச்சிட்ட பிறகு சூர்யாவோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னைக்கு வர்ற ப்ராஜெக்டில் என்னைக்கோ செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் அது. அது ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி போய் நடுவில் பாரஞ்சித்த சூர்யா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டான்ட்டாரு. வேண்டாம்னா முழுக்க வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு இவருக்கும் அந்த தேவை இருக்கு, அவருக்கும் அந்த தேவை இருக்கு. கண்டிப்பா. அதனால சேர்றாங்க. ஓகே, நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.